ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய இணைப்புல இருக்கார். வணக்கம் திரு ஜெயக்குமார், இணைப்புல வந்து மிக்க நன்றி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவரே. திடீர்னு வர்றீங்க, திடீர்னு போயிடுறீங்க. ஒன்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் கூட புரிஞ்சுக்கலாம், உங்க அரசியல புரிஞ்சிக்கவே முடியல தலைவர. புரியாத புதிரா இருக்கிறத விட புரிந்த புதிரா எல்லாருக்கும் இருக்கிறது தான் நல்லது. என்னை பொறுத்தவரை புரிந்த புதிர் தான் எப்போதும் போலதான். ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடி நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய சபாநாயகரா இருந்திருக்கீங்க, நிதியமைச்சரா இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. நிதியமைச்சர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாம வந்து இல்ல பட்ஜெட் அப்படிங்கறதுனால நிதியமைச்சருங்கிறத கொண்டு வந்தேன். இந்த தாவேக்காரத்துடைய முதல் பட்ஜெட் அதிமுக வந்து உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். வெறும் ஸ்டிக்கர், அம்மாவுடைய திட்டங்களை பூரா மாத்தி ஸ்டிக்கர் கொண்டு வந்திருக்காங்க. எங்க திட்டங்களை பூரா டிஎம்கே பேர் மாத்தி வச்சது, இப்ப அதே திட்டங்களை இவங்க பேர் மாத்தி வச்சிருக்காங்க விமர்சனம். உங்களுடைய பார்வை திரு ஜெயக்குமார்? அதான் 2-3 விஷயம் என்னன்னா, அதாவது அமைச்சர்கள் பொதுவா வந்து பட்ஜெட் வரதுக்கு முந்தைய என்ன சொன்னாங்கன்னா, அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை வந்து உலக அளவுல வந்து பாராட்ட பெறுகின்ற ஒரு பட்ஜெட். என்ன உலக அளவுல வந்து பாராட்ட பெறுகிற பட்ஜெட் இது? ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள திட்டங்கள் எதுவும் இருக்கானா? இல்ல, அரைச்சமாவே அரைச்சு அந்த ஸ்கீம்ஸ் வந்து கண்டினியூ பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த கறவை மாடுகள், அதே போல இந்த தாலிக்கு தங்கம், இதெல்லாம் அறிவிப்பு. ஆனா தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி இப்ப அம்மா அறிவித்த திட்டங்கள் எல்லாம் தொடர்றாங்கன்னு நீங்க பாராட்டும் வரவேற்பு தானே தெரிவிக்கணும். இல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுல ஒண்ணு எனக்கு வந்து நீங்க தலைப்பு எப்படி போடுவோம் ஜெயக்குமார் பாராட்டுன்னு, அது இப்படி போடுங்க. அம்மா அறிவிச்ச திட்டத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு, அது நடைமுறைப்படுத்துறதுக்காக பாராட்டுன்னு போடுங்க. மொட்டையா பாராட்டுன்னு போட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பாராட்டேன். என்னை பொறுத்தவரை என்னன்னா 2 பாயிண்ட் தான் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 6 சிலிண்டரு, அதுக்கப்புறம் வந்து உதவித்தொகை வந்து படிச்சவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கலா கவனிக்கல நீங்க, 6 மாசம் எங்களுக்கு டைம் வேணும்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷம் ஆகும் நிதி நிலைமை சீரடைறதுக்கு. அப்புறம் நிதி நிலைமை சீரடைஞ்ச பிறகு வந்து நாங்க வந்து தேர்தல் அறிவிப்புகளை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளுன்ற மாதிரி தானே இருக்கு. அது 2 வருஷம் பொறுத்து கூட பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமா வந்து நடக்க போறது கிடையாது. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு சார் மக்களவை தேர்தல் வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், நான் சொல்றதை கவனிச்சு கேட்டுங்க. அதாவது எல்லா அரசுகள்லயும் பொதுவா வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கும், அதாவது பட்ஜெட் டெபிசிட் இருக்கும். ஆனா ஒரு மைண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த சிஎம், அதாவது வந்து ஒரு தன்னுடைய அறிவை வந்து செலுத்தி அதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரத்யோகமா வந்து திட்டங்களை கொண்டு வரது. அது மாதிரிதான் கடந்த காலங்கள் அம்மா காலத்துல இல்லையா வருவாய் பற்றாக்குறை. ஆனா எப்படி நிறைவேற்றினாங்க? தேர்தல் வாக்கு நிறைவேற்றினாங்கல்ல. அதே போல அம்மாவுக்கு பிறகு எல்லாம் தலை புரட்சி தலைவர் காலத்துல சரி, அம்மாவுடைய அரசு எல்லாம் இருந்த காலகட்டத்தில் நிறைவேற்றணும் இல்லையா? அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். அதாவது வந்து இப்ப இருக்கிறத கொண்டு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம சிறப்பா வந்து செயல்படுத்தி மக்களுக்கு வாக்களிக்கிற. இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, 9.78% வந்து நாங்க வந்து வருவாய் கூட்டம். எந்த அளவுல வருவாய் கூட்டுவீங்க? அதுக்கு உண்டான நீங்க வந்து இது காரணத்தை சொல்லி நீங்க எதுல வரி ஏத்துவீங்களா? இல்ல எப்படி 9.78% வரி, அதாவது வரி வருவாயை கூட்டுன்னு சொன்னாக்கா அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து 25,000 கோடி. அதாவது இப்ப இருக்கிற 2.5 லட்சம் கோடியில வந்து 9.78% 25,000 கோடி எப்படி நீங்க வந்து கொண்டு வருவீங்க? அதுதான் இப்ப வந்து கேள்வி. அது வந்து ஒண்ணுமே சொல்லலையே. அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. இப்ப ஏற்கனவே டிஎம்கேல குழு போட்டாங்க, அந்த குழு வந்து ஆராயத்துக்கு ஒரு குழு, இப்போ ஒரு குழு, எல்லாம் வந்து மக்கள் வந்து ஏமாத்துற வேலை தானே. இந்த பட்ஜெட்டால ஒரு பிரயோஜனம் கூட தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அரைச்சமாவே அரைச்சு அதன் அடிப்படையில வந்து கண்டினியூ பண்றதும் அது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீல்ஸ்ல வந்து பிரமாதம். என்ன ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கூட்டுவாங்க. ஒரு கால்நடை பராமரிப்பு துறைனா அது இந்த வருஷம் வந்து ஒதுக்குறாங்களா, அடுத்த வருஷம் வந்து 10% அதை வந்து ஒதுக்கிட்டது ஒரு பெரிய சாதனை. அது வந்து ரோட்டீனா பண்ற வேலை தானே. அதுக்கு நான் இப்ப திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அது எங்களுடைய திட்டங்களை பூரா அப்படியே பெயர் மாத்தி வச்சிருக்காங்க, ஆனா வேஸ்ட் 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 அப்படின்றாரு. நீங்க வந்து அம்மாவோட திட்டத்தை பூரா பெயர் மாத்தி வச்சிருக்காங்க, ஆனா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்ன்றீங்க. சொல்றது இல்லாம எங்க திட்டங்களை அவங்க தொடரலாங்கன்னு சொல்றீங்க, ஆனா வேஸ்ட்ன்றீங்க. திட்டங்கள் தொடர்றது வந்து இப்ப அம்மாவோட திட்டங்களை வந்து கிடப்புல போடாம நிறைய இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த நல்ல திட்டங்கள், அப்ப இது இப்ப தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா? அதே போல அம்மாவுடைய இப்ப அம்மா உணவகத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன இன்னைக்கு என்ன அம்மா உணவகத்துல வந்து இப்ப பெரிய வந்து எல்லா சாதனங்களும் கிடைக்குதா?
இன்னைக்கு அது ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து இத்தனையும் கொரோனா காலத்துல, வறட்சி காலத்துல, மழை காலத்துல எல்லாத்துக்கும் உதவுற ஒரு அட்சய பாத்திரம். அதை பத்தி என்ன சொன்னீங்க நீங்க? ஏதோ 1-2 தொட்டுட்டு நீங்க வந்து அது வந்து நாங்க வந்து கைவிடல, நீங்க அந்த வகையில நான் பாராட்டுறேன். ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் அம்மா திட்டம், அம்மா சிமெண்ட் என்னாச்சு, அம்மா குடிநீர் என்னாச்சு, அம்மா மருந்து என்னாச்சு, இது மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து 25 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொன்னீங்க. அதை செஞ்சீங்களா நீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தேர்தல் வாக்குறுதி. அது சொல்லாம அதை எப்ப செய்ய போறீங்க நீங்க? ஏற்கனவே இருக்கிற நிதி நிலைமைலாம் சரி பண்ண பிறகு, நீங்க 2 கவர்மெண்ட்லயும் நீங்க வந்து பாழாக்கின நிதியெல்லாம் சரி பண்ண பிறகுன்னு சொல்றாங்க. இப்போ 2 வருஷம் இதெல்லாம் வந்து கேட்டு புளிச்சு போச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். என்ன 2 வருஷத்துல நிதி நிலைமை என்ன செய்யற? அதுதான் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. 9.78% வந்து வருவாய் அதாவது பட்ஜெட்ல இருக்கிற மொத்தம் 2 லட்சம் கோடியில வருவாய் நாங்க வந்து கூட்டோம்னா 25,000 கோடி. அந்த 25,000 கோடி எப்படி கொண்டு வர போறீங்க நீங்க? அதை சொல்லுங்க. நீங்க டாஸ்மாக் ஏத்துவீங்களா, இல்ல வந்து பஸ் கட்டணத்தை ஏத்துவீங்களா, மின்சாரத்தை கட்டணத்தை ஏத்துவீங்களா? எல்லாம் ஒவ்வொரு பரிசா வந்து நிச்சயமா வந்து எல்லாத்துலயும் இதுவரைக்கும் இருந்த ஊழலை, லீக்கேஜை நிறுத்துவோம், அதன் மூலமாக வருவாய் கூடுன்றாங்க. என்ன லீக்கேஜ வந்து அரெஸ்ட் பண்ணி அதனால வந்து என்ன வருவாய் கூட்டுச்சு அதை தெளிவுபடுத்துங்க. வந்தீங்கல்ல, கிட்டத்தட்ட பொறுப்பேற்று பல மாதங்களாவது. இப்ப சிஎம்டில, பிடபிள்யூல, பள்ளிக்கல்வித்துறையில இதெல்லாம் வந்து பெரிய அளவுல லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல அப்படின்னு இல்ல மிஸ்டர் பாண்டே. வாட் இஸ் தி அல்டிமேட்? அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய பலன் என்ன? நாங்க வந்தோம், இந்த ஒரு 4-5 மாசத்துல எங்களால இந்த லீக்கேஜ்ல அரெஸ்ட் பண்ணதுல மொத்தம் இவ்வளவு ரெவென்யூ வந்து கூடி இருக்கு. அதை சொல்லுங்க நீங்க. மக்களுக்கு ஆதாயம் தானே, மக்களுக்கு ஆதாயம் தானே. மக்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்த லஞ்ச பணம் வாங்கப்படவில்லை என்று சொன்னால் அதுவே ஆதாயம் தானே. பில்டிங் அப்ரூவலுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க, பிடபிள்யூ கான்ட்ராக்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, பள்ளிக்கல்வித்துறையில வந்து ரெனோவேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லனாலே அது பெரிய மகிழ்ச்சி தானே. லஞ்சம் வந்து ஒழிக்கப்படணும். அதுல 100% எனக்கு வந்து முழுமையான உடன்பாடு உண்டு. ஆனா அதே நேரத்துல இந்த தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இத மாதிரி வந்து இந்த கான்ட்ராக்ட்ல, அதே போல வந்து பல விஷயங்கள்ல வந்து இத மாதிரி வந்து இப்ப ஒரு அரசு கருவூலத்துக்கு வர வேண்டியதெல்லாம் தனிப்பட்ட ஆளுகளுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு போச்சு, தனிப்பட்ட நிறுவனத்துக்கு போச்செல்லாம் அது அரசு கருவூலத்துக்கு நாங்க கொண்டு வந்தோம், இவ்வளவு கொண்டு வந்தோம்னு சொல்ல முடியுமா? அதான் என் கேள்வி. ரொம்ப நன்றி. கேள்விக்கு என்ன பதில்? அருமையா சொல்றீங்க திரு ஜெயக்குமார் அவர்கள். நன்றி. இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்தை மிக்க நன்றி.